வணக்கம். 2025 அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் வரை குரு பகவான் பயிற்சி மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசிக்கு கடகராசிக்கு வருகிறார். இது ஒரு தற்காலிக பயிற்சி தான். இருந்தாலும் அதில் அதற்கும் சில பலன்கள் உண்டு. தற்காலிகமாக இருந்தாலும் அது குரு பகவான் தன்னுடைய அருட்பார்வையால் மூன்று இடங்களை பார்வை செய்வார். அதாவது 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும், 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்வை செய்வார். இந்த பார்வையின் பலன் தற்காலிகமாக வந்தாலுமே கூட அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய குரு பயிற்சியினுடைய தற்காலிகமாக வரக்கூடிய இந்த பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்ப்போம். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும், மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 4ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார். பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதியான குரு பகவான் மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் பயிற்சியாகிற காரணத்தினால் அவர்களுக்கு சொத்து பத்து ஏதாவது விற்கிறது, வாங்கிறது, ஏதாவது செய்கிறதா இருந்தால் அவர்கள் செய்யலாம். அதுபோக 8, 10, 12 போன்ற இடங்களை இந்த குரு பகவான் பார்வை செய்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது வெளிமாநிலங்கள் தொடர்புகள், எங்காவது வேலைக்கு போகணும், ஏதாவது வெளிநாட்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும். போதாக்கு மேசராசிக்கு செவ்வாயினுடைய தொடர்பு என்பது 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அது சுபருடைய ராசியான சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள், வெளிமாநிலத்துக்கு செல்லும் வாய்ப்புகள், ஏதாவது சில பேருக்கு டூர் இது பெரிய அதாவது வட மாநிலம் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வட மாநிலங்களுக்கு போகலாம், டூர் போகலாங்கிற விருப்பம் அந்த விருப்பங்கள் நிறைவேறும். சொத்து பத்து சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசி இப்போ 8, 11 கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு 7, 9, 11 இந்த இடங்களை பார்க்கிறார். எனவே அவர்களுக்கு ஏதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். புதிய கூட்டாளிகள் உருவாகும் வாய்ப்பு ஏற்படும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்கனவே நிலுவையில் இருந்த பணம் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா அந்த பணம் வரும். வசூலாகாத பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும், அதுக்கடுத்து 3ஆவது ராசியான மிதுன ராசிக்கு நாம் போவோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10 குடைய கிரகமான குரு பகவான் 6, 8, 10 இடங்களை பார்வை செய்கிறார். இதன் மூலம் மிதுன ராசிக்கு ஒரு உத்தியோக உயர்வு, வேலையில் இவ்வளவு நாளாக இருந்த தேக்கங்கள், அவப்பெயர்கள் நீங்கி நற்பலன்களை தரக்கூடிய நிலைமை உள்ளது. பொதுவாகவே உத்தியோக உயர்வை தரும். இதுபோக கடன், ஏதாவது பேங்க் லோனு, இது மாதிரி ஏதாவது கடன்கள் எதையாவது எதிர்பார்த்துருந்தாங்க கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்சூரன்ஸ் பணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் ரீதியாக இந்த குரு பயிற்சிங்கிறது அவங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இப்போ அடுத்தது கடகராசிக்கு போகும்போது உங்களுக்கு ஜென்ம குருவாக வர்றாரு. ஆனால் இந்த ஜென்ம குருவாக இருக்கிற உங்களுடைய லக்கணம் எதுவோ அதற்கு இந்த சந்திரன் யோகராக இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார். உதாரணமாக விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா அந்த விருச்சிகத்துக்கு சந்திரன் யோகராக இருக்கிற காரணத்தினால அந்த குரு அங்கே போகும்போது 5, 9 தொடர்புகளாக மாறுறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்களை, விருச்சிக ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் சுபகாரியங்களை செய்ய வைப்பார். அதே மாதிரியே கடகராசிக்கும் கூட சில அலைச்சல்கள், வீண் செலவுகள் இருந்தாலுமே கூட இந்த கடகராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, நன்மைகள் போன்றவை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இப்போ அடுத்தது சிம்ம ராசிக்கு போவோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக இந்த பயிற்சி ஆனாலும் கூட 4, 6, 8 இந்த இடங்களுக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அவர் சுபராசியில் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ 6ஆம் அதிபதி அப்போ சனி பகவான் 8ல் இருக்கிறார். அவரையும் இந்த அஷ்டமத்து சனியினுடைய ஃபோர்ஸ் குறையும், அஷ்டமத்து சனியினுடைய வேகம் குறையும். இவங்களுக்கு ஏதாவது வெளிமாநிலங்கள் தொடர்பு ஏற்படும். ஏதாவது வெளி மாநிலங்களுக்கு டூர் போகிறது, ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறது போன்றவற்றை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான்
இந்த கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் அந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த ராசிக்கு 4, 7 குடையவராக போய் 11ல் இருக்கனால நிலம், வீடு, வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றிற்கு ஏதாவது அட்வான்ஸ் போடுறதா இருந்தால் போடலாம். திருமண ஏற்பாடுகள் சில பேருக்கு திருமண ஏற்பாடுகளும் நடக்கும். பொதுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் தொடர்பு கொள்வதால் ஏதாவது மேட்ரிமோனியில் எழுதி வைக்கிறவங்களுக்கு சில நல்ல தகவல்கள் கிடைக்கும். புரோக்கரேஜ் மூலம் விற்கப்படாத இடங்கள் ஏதாவது நிலங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் போடுறது பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் 7வது ராசியான துலா ராசிக்கு போவோம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு பயிற்சியாகிறார். 10ல் குரு பயிற்சி ஆகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அவர் தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொழிலில் கைவிடக்கூடிய சூழலை, கடன் தொல்லைகள் ஏற்படுத்தும் மாதிரியான பலன்களை 10ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பான பலன்களை தரமாட்டார். ஏற்கனவே இருந்த பயிற்சி தான். ஏற்கனவே மிதுனத்தில் இருக்கும்போது தான் அது நல்லது கொடுத்து செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்குது. இருந்தாலும் 2, 4, 6 இந்த இடங்களை பார்ப்பதால் கடன் வாங்குவது, கடன் லோன் வாங்குவது, பேங்க் லோனுக்கு வாங்குறது மாதிரியான சில நல்ல பலன்களை செய்வார். இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் இது தற்காலிகமானதான். அதற்கு பிறகு டிசம்பர் 5க்கு பிறகு சூழ்நிலையில் பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்போதைக்கு எந்த முடிவும் இவர்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் அவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருகிறார். எனவே விருச்சிக ராசியை பார்வை செய்ய 3, 5 இந்த இடங்களை பார்வை செய்வார். 5 குடையவர் 9ஆம் இடத்தில் வருவதால் சுப வீடு சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்க விவகாரங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் போன்றவற்றை தருவார். ஏற்கனவே 5ல் சனி இருப்பதால் குழந்தைகளால் வீண் செலவு போன்றவற்றை தந்து கொண்டு இருப்பார். இப்போது இந்த குரு 9ஆம் இடத்தில் வந்தால் ஏற்கனவே குழந்தைகள் பற்றிய கவலை அகலம். நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் அது சரியாகும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவர் 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது அவ்வளோ சிறப்பானதாக இல்லை. ஆனால் 2, 12, 4 இந்த இடங்களை பார்ப்பார். எனவே இவர்களுக்கு ஏதாவது விக்கிரயங்கள் செய்கிறதுக்கு, அதாவது இடங்கள் ஏதாவது விற்காமல் இருந்தால் ஏதாவது வாகனங்கள் மாற்றக்கூடிய நிலை ஏற்படலாம். வாகனங்கள் மாற்றுவதாக இருந்தால் அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். விற்றுட்டு வாங்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாகனங்கள், சொத்துக்கள் விற்றுட்டு வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு 3, 12 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் பயிற்சியாகி வருகிறார். அவருக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான். குரு 7ஆம் இடத்துக்கு வந்தவுடன் 11, 3 இந்த இடங்களை பார்வை செய்தால் சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏதாவது பொருளாதார ரீதியாக பண வரவை எதிர்பார்ப்புகளும் பொருளாதார ரீதியாக சில நற்பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் பயிற்சியாகி இந்த குரு 10, 12, 2 இந்த இடங்களை பார்ப்பார். 6ல் பயிற்சியாகும்போது பயிற்சியாகக்கூடிய குரு அப்படி இன்னும் சிறப்பான பலன்களை தரப்பாட்டார். இருந்தாலும் 12ஆம் இடம்ங்கிறது வீண் விரைய செலவுகள், தேவையான சுப செலவுகள், விரைய செலவுகள் ஆகியவற்றை தருவார். ஏதாவது இன்சூரன்ஸ் பணம், போக்குவரத்து ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை திரும்ப பார்ப்பது மிக மிக அற்புதமான நல்ல சந்தர்ப்பம். வீடு வாங்கணும், நிலம், சொத்துக்களை வாங்குவீர்கள். பதவி உயர்வு, பொருளாதார மேன்மை போன்றவற்றை அடைவீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு மனக்குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனக்குழப்பம் இப்போதைக்கு அகன்று டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த மனக்குழப்பம் அகன்று ஒரு மனதில் தெளிவும் உறுதியும் அடைய பெறுவீர்கள். இருந்த போதிலும் இந்த பலன்களை அனைத்தும் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கு பிறகு அது மாறுபடுது. இருந்தாலும் இப்போ இந்த மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு வருவது பூர்வீக சொத்தில் வில்லங்க விவகாரம் ஏற்படுவதை நிவர்த்தியாவது, அதுபோக உங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த குரு பயிற்சி மிகவும் மற்றபடி குரு பயிற்சி பொதுப்படையாக ஒரு நாட்டிற்கு வரும்போது, அதாவது இந்தியாவினுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறது. அது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இல்லை.
இந்தியாவினுடைய தசாம்ச ராசிக்கு அது 11ஆம் இடத்துல வருது. இப்போதைக்கு ஆளுங்கட்சியினுடைய அதாவது மத்திய தலைமையில் உள்ள ஆளுங்கட்சிக்கு நல்ல செல்வாக்காகவும் நல்ல தொடர்ச்சியான வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மையே இருக்கிறது. எனவே இது இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜியினுடைய பலன்கள். நன்றி, வணக்கம்.